அதிமுக கொறடாவை அங்கீகரிப்பது தொடர்பாக சட்ட விதிகளுக்கு உட்பட்டே முடிவெடுப்பேன் என சபாநாயகர் தெரிவித்ததாக இபிஎஸ் தரப்பு எம்எல்ஏ தளவாய் சுந்தரம் தெரிவித்திருக்கிறார். சட்டப்பேரவை விதிகள் என்ன சொல்லுது? நீங்க சொன்னீங்களா அவர்கிட்ட புக் எடுத்துட்டு போயிட்டு எல்லாம் கொடுத்து என்ன சொல்லுது சட்டப்பேரவை விதி? யாருக்கும் நேற்று சொல்லியாச்சுல, ஆர்கனைசிங் செக்ரட்டரி ஹஸ் தி பவர் டு அப்பாயிண்ட் தி விப். இதுதான் சட்டம். பெட்டிஷனை பார்த்து லீகலாக டிஸ்கஸ் பண்ணிட்டு அது தக்கன என்ன லீகல் சொல்கிறாங்க அது பேர் பண்ணுவோம். சட்டப்பேரவை விதிகள் என்ன சொல்லுது? நீங்கள் சொன்னீங்களா அவர்கிட்ட புக் எடுத்துகிட்டு போயிட்டு எல்லாம் கொடுத்து என்ன சொல்லுது சட்டப்பேரவை விதி? யாருக்கும் நேற்று சொல்லியாச்சுல, ஆர்கனைசிங் செக்ரட்டரி ஹஸ் தி பவர் டு அப்பாயிண்ட் தி விப். இதுதான் சட்டம். அதிமுக கொறடா விவகாரம் தொடர்பாக சட்ட விதிகளுக்கு உட்பட்டே முடிவெடுப்பேன் என சபாநாயகர் தெரிவித்திருப்பதாக இபிஎஸ் தரப்பு எம்எல்ஏ தளவாய் சுந்தரம் தெரிவித்திருக்கிறார். இந்நிலையில் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். பாண்டியராஜன், விவரங்களை சொல்லுங்க. அதிமுகவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த உட்கட்சி பிரச்சனை காரணமாக எம்எல்ஏக்கள் இரு தரப்பாக பிரிந்து சபாநாயகரை சந்தித்து அவர்களுடைய தரப்பு கோரிக்கைகளை முன்வைத்து வருகின்றனர். தளவாய் சுந்தரம், அக்ரி கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்ட இபிஎஸ் தரப்பு எம்எல்ஏக்கள் சபாநாயகரை சந்தித்தனர். தளவாய் சுந்தரம் அவர்களிடம் பேசும்போது, கட்சியின் பொதுச் செயலாளர் யாரை கொறடாவாக நியமிக்கிறாரோ அவரை நீங்கள் கொறடாவாக அங்கீகரிக்க வேண்டும் என்று சபாநாயகரை சந்தித்து கோரிக்கை வைத்ததாக தெரிவித்தார். சட்ட விதிகளின்படி பரிசீலனை செய்கிறேன் என பேரவைத் தலைவர் தெரிவித்திருப்பதாகவும் அவர் நம்மிடம் தெரிவித்திருந்தார். குறிப்பாக அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 2 கருத்துக்களை சபாநாயகரை சந்தித்து முன்வைக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி அவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய தரப்பு எம்எல்ஏக்கள் கட்சியினுடைய நிலைப்பாட்டின் அடிப்படையில் தான் சட்டமன்ற பேரவைக்குள் கொறடாவை நியமிக்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறார்கள். அதே போல டிவி சண்முகம் தரப்பை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய ஆதரவு எம்எல்ஏக்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் சபாநாயகரை சந்தித்து சட்டப்பேரவைக்குள் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களின் பெரும்பான்மை எம்எல்ஏக்கள் யாருக்கு ஆதரவு சொல்கிறார்களோ அவர்களை தான் சட்டமன்ற குழு தலைவராகவும் கொறடாவாகவும் நியமிக்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள். இரு தரப்பிலும் பார்க்கும் பொழுது ஒரு நபர் ஒரு ஓட்டு அதிகமாக இருந்தால் கூட அவர்களுக்கு தான் அந்த முடிவு கொடுக்க வேண்டும் என்கின்ற வகையில் அவர்கள் கோரிக்கை வைத்ததாகவும் சொல்லியிருக்கிறார்கள். தற்போது அதிமுக இருக்கக்கூடிய இருதரப்பு எம்எல்ஏக்களுடைய ஆதரவாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் சபாநாயகரை சந்தித்து அவர்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி பாண்டியராஜன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.